நெக்ஸ்ட்டு நம்ம இன்சர்ட் அட் பொசிஷன் எழுத போகிறோம். ஒரு பொசிஷனையே யூசர்கிட்ட இன்புட்டாக வாங்க போகிறோம் அண்ட் என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ணணுன்றதையும் வாங்க போகிறோம். இந்த இடத்துல பொசிஷன்னு நம்ம எதை மீன் பண்ணுறோன்றதையும் தெளிவாக சொல்லிடலாம். இன்டெக்ஸ் மாதிரி தான் நம்ம மீன் பண்ணுறோம். அதாவது பொசிஷன் 0லேயே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்லிடணும். ஏன்னா 0ல் ஸ்டார்ட் ஆகுதா 1ல் ஸ்டார்ட் ஆகுதான்னு எப்போவுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நம்ம 0ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் கோட் எழுத போகிறோம். அதுதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸ்டார்ட்ஸ் அட் 0 அப்படின்னு கொடுத்துடலாம். இந்த இடத்துல பெராந்தசிஸ்லாம் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா இங்கேயும் பெராந்தசிஸ் இருக்கிறதுனால அது கன்ஃபியூஸ் ஆயிரும். நம்ம அதனால எஸ்கேப் சீக்வன்ஸ் / கொடுத்துட்டு பெராந்தசிஸ் கொடுத்தா தான் கரெக்டாக டிஸ்பிளே ஆகும். ஒருவேளை 0க்கு கம்மியாக எதையாவது என்ட்ரு பண்ணி வச்சிட்டாங்கன்னா அப்போ நம்ம printf invalid position அப்படின்னு ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணி விட்டுருவோம். அந்த பொசிஷன்லலாம் போய் நம்மளால் இன்சர்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. 0ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. இதே எரரை இங்கே நம்ம டெலிட்க்கும் வச்சுக்கலாம். ஸோ இந்த பொசிஷனில் இந்த வேல்யூவை இன்சர்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறாங்க. நம்ம அதோட டெஃபினேஷனை எழுதிடலாம். ரிட்டர்ன் டைப் இதுக்கும் எதுவும் கிடையாது. 2 பேராமீட்டர் வரப்போகுது. எப்போவுமே இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் எழுதும்போது நம்ம என்ன செய்யணும்னா பென் அண்ட் பேப்பர் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோ எடுத்துக்கணும். ஓகே, இந்த சினாரியோவில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும்னா அப்போ நம்ம என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்றத எழுதி வச்சுக்கிட்டு அதுலேருந்து தான் லாஜிக்கை முதல்ல யோசிக்கணும். அந்த ஒரு சினாரியோவுக்கு முதல்ல ஒர்க் ஆகுற மாதிரி எழுதிட்டு எல்லா சினாரியோலையும் ஒர்க் ஆகுமான்னு அதுக்கப்புறம் யோசிக்கணும். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இன்சர்ட் அட் பொசிஷன் 2ன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 3 அப்படின்ற டேட்டாவை பொசிஷன் 2ல் இன்சர்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் 0, இது 1, இது 2. 2ல் பொசிஷன் 2ல் ஆல்ரெடி 4 இருக்குது. ஆனால் அதை பின்னாடி தள்ளி விட்டுட்டு இது நுழைய போகுது. 3 உள்ளே நுழைய போகுது. அப்போ தான் அது 2வது பொசிஷனுக்கு வரும். இந்த லாஜிக் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஜம்ப் பண்ணி இந்த ப்ரீவியஸ் நோடில் நிப்பாட்டி வச்சுட்டு இந்த மாதிரி பாயிண்டர்ஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டோம்னா லிங்க் இப்படி எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு புது நோடை க்ரியேட் பண்ணணும். ஏன்னா நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். புதுசாக ஒரு வேல்யூவை லிஸ்ட்டில் போய் இன்சர்ட் பண்ணணும். அப்போது ஒரு புது நோட் நமக்கு வேணும் இல்லையா? ஆல்ரெடி எழுதின கோடை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு நோடை அலோகேட் பண்ணி வாங்கிக்கிறோம். மேலாக் யூஸ் பண்ணிவிட்டு நியூ நோட் அப்படின்றது தான் இப்போ அந்த புது நோடை பாயிண்ட் பண்ண போகுது. இதுதான் நம்மளோட நியூ நோட். அலோகேட் பண்ணி ரெடியாக வாங்கிட்டோம். இப்போதைக்கு காலியாக தான் இருக்குது. முதல்ல அவங்க கொடுக்குற டேட்டாவை ஸ்டோர் பண்ணிடலாம். அது ரொம்ப ஈஸியான வேலை. அதை முடிச்சிருவோம். நியூ நோடோட டேட்டா என்னவா இருக்கணும், இவங்க அனுப்பிச்சி விடுற வேல்யூ, அதை ஸ்டோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த நியூ நோடோட பாயிண்டரை அசைன் பண்ணணும். டேட்டா அசைன் பண்ணிட்டோம். நோட்னா டேட்டாவும் இருக்கும் பாயிண்டரும் இருக்கும். டேட்டா அசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாயிண்டரை தான் அசைன் பண்ண போகிறோம். பாயிண்டரை ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக அசைன் பண்ணிட முடியாது. நம்ம இங்கே ஆரம்பத்தில் இன்சர்ட் பண்ணதுனால ஈஸியாக அசைன் பண்ணிட்டோம். ஹெட்லேயே இருந்துச்சு, அதனால ஈஸியாக அசைன் பண்ணிட்டோம். பட் இப்போ நம்ம என்ன பண்ணணும், எங்கேயோ நடுவில் போய் இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்போது இது பாயிண்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜம்ப் பண்ணி இந்த ப்ரீவியஸ் நோடில் நிற்கணும். ஸோ ஜம்ப் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பாயிண்டர் வேணும்ல. ஹெட்டை யூஸ் பண்ணிக்க முடியாது. ஹெட்டெல்லாம் மாற்றக்கூடாது. அது எப்போவுமே முதல் நோடை தான் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இந்த நியூ நோட் புது நோடை தான் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் புதுசாக நமக்கு ஒரு பாயிண்டர் வேணும். நோட் பாயிண்டர் தான் நோட் ஸ்டார் டெம்ப் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை ஹெட்டை பாயிண்ட் பண்ண வச்சிடலாம். முதல்ல ஆரம்பத்துலேருந்து தானே நம்ம ட்ராவர்ஸ் பண்ணணும் முதல் நோட்லேருந்து. ஸோ அதனால ஹெட்டை டெம்பில் அசைன் பண்ணி விட்டுட்டோன்னா இந்த டெம்ப் அப்படின்ற பாயிண்டர் இப்போது இந்த ஹெட் நோடை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த டெம்ப் ஜம்ப் பண்ணி பொசிஷன் -1ல் கொண்டு அதை நிறுத்தணும். அப்போ தான் ப்ரீவியஸ் நோடில் நிறுத்த முடியும். இங்கே அடுத்த நோடே ப்ரீவியஸ் நோடாக இருக்குது. பட் ஒரு பெரிய லிஸ்ட்டுன்னு எடுத்துக்கோங்களேன். பின்னாடி எங்கேயோ போய் இன்சர்ட் பண்ண போகிறீங்க. அப்போது எங்கே கொண்டு நிறுத்தணும், எந்த இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணணுமோ அதுக்கு முன்னாடி பொசிஷனில் கொண்டு நிறுத்தினாதான் இந்த ரீஅசைன்மெண்ட்லாம் நம்மளால் செய்ய முடியும். ஸோ பொசிஷன் -1 டைம்ஸ் இந்த பாயிண்டர் ஜம்ப் பண்ணி
ப்ரீவியஸ் நோடில் வந்து நிற்கிற மாதிரி பார்த்துக்கணும். எவ்வளோ தடவை ஜம்ப் பண்ணணும்னு நம்ம கவுண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால ஒரு லூப் வேரியபிள் I யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் I ஈக்குவல் டு 0, I less than position -1, I plus plus. கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா I ஈக்குவல் டு 1ல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பொசிஷன் -1 வரைக்கும் ஜம்ப் பண்ணாதான் நம்ம இந்த ப்ரீவியஸ் நோடில் வந்து நிற்க முடியும். ஜம்ப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? டெம்ப் ஈக்குவல் டு டெம்போட நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டோம்னா நம்மளால் ஜம்ப் பண்ணி போக முடியும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஹெட் நோட பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் இந்த டெம்ப் அப்படின்றது. அதுக்கு அடுத்த நோடுக்கு எப்படி ஜம்ப் பண்ணுவீங்க? அடுத்த நோடோட அட்ரஸ் எங்கே இருக்கும்? டெம்போட நெக்ஸ்ட்டில் இருக்கும். அதை தூக்கி மறுபடியும் டெம்ப்லேயே ஸ்டோர் பண்ணிட்டோன்னா அடுத்த நோடுக்கு ஜம்ப் பண்ணிடலாம். இப்படியே ஜம்ப் பண்ணி பொசிஷன் -1ல் போய் நிற்க போகிறோம். இந்த லூப் முடிஞ்சிச்சுன்னா டெம்ப் வந்து கரெக்டாக ப்ரீவியஸ் நோடுக்கு வந்து நின்றுரும். இப்போது இந்த ரீஅசைன்மெண்ட் பண்ணி விடுறது தான் வேலை. ஃபஸ்ட்டு இந்த லிங்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ரெண்டாவதாக தான் இந்த லிங்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஏன்ற ரீசன் நம்ம பார்த்துட்டோம். ஒருவேளை முதல்ல இந்த லிங்க்கை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா என்னாகும்? இங்கே இருக்கிறத ஓவர் ரைட் பண்ணி விட்டுருவோம். அப்போ இந்த அட்ரஸே மிஸ் ஆயிரும். இந்த லிங்க் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த லிங்க்கில் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது? இந்த நியூ நோடோட நெக்ஸ்ட்டில் தான் எதையோ அசைன் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிடலாம். நியூ நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டரை தான் அசைன் பண்ண போகிறோம் இல்லையா? என்னன்னு அசைன் பண்ணணும்? இந்த அட்ரஸ் அசைன் பண்ணணும். இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது? ஆக்சுவலாக இப்போ லிங்க் இப்படி தான் இருக்குது. அதை தான் நம்ம இந்த மாதிரி மாற்றி விட போகிறோம். ஸோ இதோட அட்ரஸ் எங்கே இருக்குது? இந்த நெக்ஸ்ட் பாயிண்டரில் இருக்குது இல்லையா? இந்த இடத்துல தான் அந்த அட்ரஸ் இப்போதைக்கு இருக்குது. லிங்க் இப்படி தான் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? அதுக்கு தான் டெம்பை மெனக்கட்டு நம்ம இங்கே கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்கோம். ஸோ டெம்போட நெக்ஸ்ட்டு தான் இதை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போது டெம்போட நெக்ஸ்ட்டில் என்ன இருக்குது? இந்த அட்ரஸ் இருக்குது. அதை தான் தூக்கி நம்ம இந்த இடத்துல இப்போ ஸ்டோர் பண்ண போகிறோம். டெம்போட நெக்ஸ்ட்டை தூக்கி நியூ நோடோட நெக்ஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் லிங்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. செகண்ட் லிங்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். செகண்ட் லிங்க்கில் என்ன பண்ணணும்? இப்போ புதுசாக நம்ம க்ரியேட் பண்ண நோடு இருக்கு இல்லையா? அதோட அட்ரஸை தூக்கி இந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணணும். இது என்னது? டெம்போட நெக்ஸ்ட். டெம்ப் தானே இப்போது இந்த நோடை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ டெம்போட நெக்ஸ்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம க்ரியேட் பண்ண நியூ நோடு, அவ்வளோதான். இதில் நம்ம என்ன பண்ணுறோம்? இன்சர்ட்டட் ஸ்பெசிஃபிக் பொசிஷன் பண்ணுறோம். ஸோ புதுசாக ஒரு நோடு அலோகேட் பண்ணுறோம். டேட்டாவை ஈஸியாக அசைன் பண்ணி விட்டுடலாம். அதோட நெக்ஸ்ட் பாயிண்டரை அசைன் பண்ணுறது தான் கஷ்டம். ஸோ அதனால ஒரு டெம்ப்ரரி பாயிண்டர் யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணி ப்ரீவியஸ் நோடில் வந்து நிப்பாட்டுறோம். அதுக்கு தான் இந்த கோடு. அதுக்கப்புறமா இந்த ரெண்டு லிங்க்கையும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி விடுறோம். இந்த சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், டெம்போட நெக்ஸ்ட்டை தூக்கி நியூ நோடோட நெக்ஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் இந்த டெம்போட நெக்ஸ்ட்டை நம்ம மாற்றணும். முதல்லையே இதை செஞ்சிட்டோன்னா இதில் இருந்த அட்ரஸ் மிஸ் ஆயிரும். அதனால அதில் இருந்த அட்ரஸை சேஃபாக இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறம் அதை நம்ம மாற்றி விடுறோம். இந்த நியூ நோட் நம்ம க்ரியேட் பண்ணது, அதோட அட்ரஸ் எப்படியும் நம்ம கையில் இருக்கும் இல்லையா? அதனால இதை நம்ம கடைசியாக அசைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிடணும். ஃபைனலாக ஒரு printfம் கொடுத்துடலாம். இன்சர்ட்டட் %d at position %d வேல்யூ கமா பொசிஷன். இப்போ சப்போஸ் இன்சர்ட்டட் பொசிஷன்னு பொசிஷன் 0ன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 0 வந்து இன்வாலிட் கிடையாது, வேலிடான பொசிஷன் தான். பிகினிங்கில் போய் இன்சர்ட் பண்ணணும். ஆனால் இந்த மெத்தடை கால் பண்ணி பிகினிங்கில் இன்சர்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது நம்ம கோடு ஒழுங்காக ஒர்க் ஆகாது. இன்சர்ட்டட் பிகினிங்காக நம்ம ஸ்பெசிஃபிக்காக கோடு எழுதி வச்சுருக்கோம். இந்த சினாரியோலாம் நம்ம இப்போ எழுதின ஃபங்க்ஷனில் ஹேண்டில் பண்ணலை இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன செய்யலான்னா இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துருவோம். பொசிஷன் 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளே இன்சர்ட்டட் பிகினிங்கை கால் பண்ணிவிட்டு வேல்யூவை மட்டும் அனுப்பிச்சி விட்டுடலாம். இதை நீ பிகினிங்கில் இன்சர்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னால் இந்த ஃபங்க்ஷன் அந்த வேலையை முடிச்சிடும். அப்படி இல்லாமல் வேறு பொசிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா மட்டும் நம்ம எழுதின இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ரன் பண்ணுறேன். தேர்ட் ஆப்ஷனில் போயிட்டு பொசிஷன் 0ல் இன்சர்ட் பண்ண சொல்ல போகிறேன். டேட்டா 8ன்னு கொடுப்போம். இன்சர்ட்டட் 8 at the beginningனு வந்துடுச்சு.
நம்ம பிகினிங்லேயே ஒரு 2-3 வேல்யூ இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுறேன். 6, 4, 8 அப்படின்ற டேட்டா இப்போது லிஸ்ட்டில் இருக்குது. நான் ஆப்ஷன் 3 கொடுக்குறேன். 2வது பொசிஷனில் 10ன்ற வேல்யூவை இன்சர்ட் பண்ணிவிடுன்னு நான் சொல்ல போகிறேன். நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துடலாம். ஓகே, 0, 1, 2 2வது பொசிஷனில் கரெக்டாக எனக்கு 10 இன்சர்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை ஆகலை, ஏதோ தப்பாக வேற எங்கேயோ போய் 10 இன்சர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்டர் பண்ணுற வேல்யூ. அப்போது இந்த ஃபார் லூப்பில் தான் ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். நீங்கள் கரெக்டாக போய் ப்ரீவியஸில் நிப்பாட்டாமல் வேற எங்கேயோ தாண்டி போயிட்டீங்க, இல்லை முன்னாடியே நிப்பாட்டிட்டீங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இந்த ஃபார் லூப்பை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா சரியாயிரும். ஸோ என்ன மாதிரி பிரச்சனை வந்தால் எங்கே போய் சரி பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் யோசித்து பார்த்து ஈஸியாக சரி பண்ணிடலாம். இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கிளியராக புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்லாம் எந்த அவசியமே இல்லை. நீங்களாக கோட் எழுத முடியும். இதில் ஒரு ஸ்பெஷல் சினாரியோ இருக்குது, அதையும் நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் நான் 5, 4 அப்படின்னு 2 வேல்யூவை இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணிவிட்டு இன்சர்டட் பொசிஷன் 5 அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு டேட்டாவை கொடுக்க போகிறேன். எரர் வந்துருச்சு. என்னால் 5th பொசிஷனில் போய் இன்சர்ட் பண்ண முடியுமா? இருக்கிறதே 2 டேட்டா தான், 0, 1 அப்படின்ற 2 பொசிஷன் தான் இருக்குது. ஸோ 0ல் இன்சர்ட் பண்ணலாம், 1ல் இன்சர்ட் பண்ணலாம், 2ல் வேணாலும் போய் இன்சர்ட் பண்ணலாம். அவ்வளோதான். அதை தாண்டி நம்மளால் போக முடியாது. அதை தாண்டி கொடுக்கறதெல்லாம் இன்வாலிட் பொசிஷன் தானே. லிஸ்ட்டில் நம்மளால் கேப்பெல்லாம் விட முடியாது. சீக்வென்ஷியலாக தான் நம்ம போய் ஆகணும். அதை எப்படி செக் பண்ணலான்னா இந்த இடத்துல நம்ம ஜம்ப் பண்ணி ப்ரீவியஸில் போய் நிப்பாட்டுறோம்ல, அப்போ நம்ம செக் பண்ணிடலாம். இஃப் temp equal to nullன்னு இருந்துச்சுன்னா எண்ட் ஆஃப் லிஸ்ட்டே வந்துருச்சுன்னு அர்த்தம். லிஸ்ட்டே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்மளால் எப்படி ஜம்ப் பண்ண முடியும்? ஜம்ப் பண்ண முடியாது இல்லையா? அப்பயும் நம்ம ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணோம், அதனால தான் நமக்கு எரர் வருது. அதாவது லிஸ்ட்டு ஒரு 3 எலிமெண்ட்டோட முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்க போய் 8வது பொசிஷனில் இன்சர்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. லிஸ்ட்டில் இருக்கிறதே 3 எலிமெண்ட் தான். 3 தாண்டி நம்மளால் போக முடியாது. ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல இதை செக் பண்ண போகிறோம். நல்னு ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா லிஸ்ட்டே முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேலேயும் நம்ம ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இந்த சினாரியோவில் இன்வாலிட் பொசிஷன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆகி போயிடலாம். ஏன்னா அவங்க சொல்கிற அந்த பொசிஷன்லலாம் நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியாது, தப்பான பொசிஷனை என்டர் பண்ணியிருக்காங்க. ஈவன் எண்ட் பொசிஷன் கொடுத்தாங்கன்னா கூட கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ இருக்கிறதே 3 எலிமெண்ட் தான். அப்போது 0, 1, 2 அப்படின்னு ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா? அப்போது 3ன்னு கொடுத்தா கூட ஓகே, 3ல் நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியும். இந்த கோடு கரெக்டாக ஒர்க் ஆகும். எப்படின்றத நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே கொடுத்தாதான் பிரச்சனை. அந்த சினாரியோவில் தான் நமக்கு இந்த எரரை நம்ம பிரிண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். இந்த இடத்துல நம்ம பொசிஷன் ஸ்டார்ட்ஸ் அட் 0ன்னு வச்சுருக்கோம். அது நல்லா இல்லை, 1ன்னு ஸ்டார்ட் ஆனால் தான் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த லூப்பெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? 0ன்னு வைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. இன்ஃபேக்ட் நிறையா லாங்குவேஜில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே உங்களுக்கு 0ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. 0ன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லாமல் ஈஸியாக லூப்பில் இன்சர்ட் பண்ண முடியுது. அதனால நம்ம அப்படி வச்சுருக்கோம். மாற்றியே ஆகணும்னா ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட்டு டெலிட் ஃப்ரம் பொசிஷன் எழுதிடலாம். டெலிட் ஆட் பொசிஷன் வேணால் எழுதிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நமக்கு ஒரு பொசிஷனை அனுப்பிச்சி விட போகிறாங்க. இந்த பொசிஷனில் இருக்கிற டேட்டாவை டெலிட் பண்ணிடுன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ அந்த பொசிஷனில் நம்ம கரெக்டாக டெலிட் பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 2வது பொசிஷனில் இருக்கிற எலிமெண்ட்டை டெலிட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது 0, 1, 2 இந்த பொசிஷனில் இருக்கிற 4 அப்படின்ற டேட்டாவை நம்ம டெலிட் பண்ணணும். டெலிட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி லிங்க்கை மாற்றி விடணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு புது நோட்லாம் தேவையில்லை, டெலிட் தானே பண்ண போகிறோம். ஸோ ட்ராவர்ஸ் பண்ண மாதிரி தான் ஜம்ப் பண்ணி இந்த டெலிட் பண்ண வேண்டிய பொசிஷனில் நிற்கணும். ஆனால் அதோட ப்ரீவியஸ் பாயிண்டரும் நம்மளோட கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அந்த ப்ரீவியஸ் நோடோட பாயிண்டரும் நம்ம கையில் இருக்கணும். இந்த நோடில் டெலிட் பண்ண வேண்டிய இடத்துல நிப்பாட்டணும். நம்ம அதை செஞ்சிட்டோன்னா இந்த லிங்க்கெல்லாம் மாற்றி விட்டுறலாம் ஈஸியாக. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா ஹெட் நோட் நல்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹெட் நோட் நல்னு இருந்துச்சுன்னா லிஸ்ட்டே காலி, எப்படி நம்மளால் டெலிட் பண்ண முடியும்? ஸோ printf list is empty அப்படின்னு கொடுத்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாம்.
நம்ம டெம்ப் அப்படின்ற ஒரு பாயிண்டரை யூஸ் பண்ணி தான் ஜம்ப் பண்ணி போக போகிறோம். ஸோ டெம்ப் பாயிண்டரை நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம், ஹெட்டுக்கு இனிஷியலைஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா எப்படியும் ஆரம்பத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை தவிர நமக்கு ப்ரீவியஸ் அப்படின்ற ஒரு பாயிண்டரும் தேவைப்படும். ஏன்னா நம்ம இந்த ப்ரீவியஸ் நோடையும் மெயின்டைன் பண்ணணும், ட்ராக் பண்ணணும். இந்த நோடு மட்டும் நம்ம கையில் இருந்தால் போகாது, அதோட ப்ரீவியஸ் நோடும் நம்ம கையில் இருக்கணும் தனித்தனியாக. அதனால் நம்ம இன்னொரு பாயிண்டரையும் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஜம்ப் பண்ணி போக போகிறோம். அதுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடலாம். ஃபார் I equal to 0, I less than position I plus plus. இன்சர்ட் மாதிரி பொசிஷன் -1ல் நிப்பாட்ட வேண்டியதில்லை, பொசிஷனில் போய் தான் நிப்பாட்ட போகிறோம். 0லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறோம், அதனால் நான் லெஸ் தேன் கொடுக்குறேன். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கலாம். ஸோ பொசிஷனில் போய் தான் நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். ஆனால் ப்ரீவியஸ் நோடும் நம்ம கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம எப்படி ஜம்ப் பண்ணுவோம் யூஸ்வலாக, டெம்ப் ஈக்குவல் டு டெம்போட நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தா அது ஜம்ப் பண்ணி போயிடும். பட் இப்போ நமக்கு ப்ரீவியஸ் நோடும் வேணும்ல, ஸோ ப்ரீவியஸ் ஈக்குவல் டு டெம்ப் அப்படின்னு கொடுத்துட்டா போதும். அட் எனி இன்ஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெம்பில் என்ன இருக்கோ அதோட ப்ரீவியஸ் நோடு இந்த ப்ரீவியஸில் இருக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு டெம்ப் ஈக்குவல் டு ஹெட்டுன்னு ஆரம்பிக்கிறோம், ஓகேங்களா. டெம்ப் வந்து ஹெட்டை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜம்ப் பண்ணி அதை இங்கே வரைக்கும் நகர்த்தி எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னாகும், ப்ரீவியஸில் டெம்பை ஸ்டோர் பண்ணிடுறோம். ப்ரீவியஸும் இதே நோடு தான் பாயிண்ட் பண்ணுது. டெம்ப் என்ன பண்ண போகுது, அடுத்த நோடுக்கு போயிட போகுது. ஸோ டெம்ப் வந்து இங்கே போயிடும், ப்ரீவியஸ் தான் ஹெட்டை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த தடவை லூப்குள்ளே வரப்போ என்னாகும், ப்ரீவியஸ் இந்த இடத்துக்கு வந்துடும், டெம்ப் அதுக்கு அடுத்த பொசிஷனுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரியே ஜம்ப் பண்ணி பொசிஷனில் போய் நம்ம நிறுத்துகிறப்போ டெம்ப் வந்து கரெக்டாக நம்ம டெலிட் பண்ண வேண்டிய நோடில் வந்து நிற்கும். ப்ரீவியஸ் வந்து அதுக்கு முன்னாடி நோடோட அட்ரஸை ரெடியாக கையில் வச்சுருக்கோம். இங்கேயும் நம்ம இந்த இன்வேலிட் பொசிஷன் கண்டிஷனை செக் பண்ணிடலாம். ஒருவேளை அவுட் ஆஃப் லிமிட்டில் பொசிஷன் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஜம்ப் பண்ணி போயிட்டுருக்கோம், லிஸ்ட்டே முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு மேலே ஜம்ப் பண்ண முடியாது இல்லையா, அவங்க தப்பான பொசிஷனை கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த எரரை நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த லிங்க்கை மாற்றி விடுற வேலை, ஒரே ஒரு லிங்க்கு தான் மாற்ற போகிறோம். ஆக்சுவலாக இப்போது இந்த மாதிரி இருக்குது இல்லையா, இந்த ப்ரீவியஸ் வந்து இந்த டேட்டாவை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த நோடை, இதோட பாயிண்டர் இங்கே பாயிண்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும், இதை டெலிட் பண்ண போகிறோம் இந்த நோடை பொசிஷன் 2ல். ஸோ இங்கேருந்து இப்படி லிங்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணி விடணும். அப்போ தான் இந்த நோட் வந்து இட் வில் பி ரிமூவ் ஃப்ரம் த பிக்சர், டெலிட் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ இந்த இடத்துல ரிசீவிங் எண்டில் என்ன இருக்குது பாருங்கள், ப்ரீவியஸோட நெக்ஸ்ட் இல்லையா, அதுதான் ரிசீவிங் எண்டில் இருக்குது. அதுக்கு எதை அசைன் பண்ணணும், இந்த அட்ரஸை அசைன் பண்ணணும். இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது, இந்த பாயிண்டரில் இருக்குது. அதாவது டெம்பை நம்ம இங்கே கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்கோம் இல்லையா, டெம்போட நெக்ஸ்ட்டில் தான் இந்த அட்ரஸ் இருக்குது. அதை தூக்கி ப்ரீவியஸோட நெக்ஸ்ட், அதுக்கு முன்னாடி நோடோட நெக்ஸ்ட்டில் மாற்றி விட்டுறோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், டெம்பே டெலிட் ஆன மாதிரி அந்த லிங்க்கே கட் ஆயிரும். லிங்க்கை இந்த மாதிரி நம்ம மாற்றி விட்டுறோம், இப்படி மாற்றி விட்டுறோம். இந்த டெம்போட நெக்ஸ்ட் நம்ம டெலிட் பண்ண வேண்டிய நோடு தான் டெம்ப்பு, அதோட நெக்ஸ்ட் அட்ரஸ் என்னவோ அதை தூக்கி அதோட ப்ரீவியஸோட நெக்ஸ்ட்டாக மாற்றிடுறோம். அவ்வளோதான். இந்த ஒன்று தான் முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இதில். ப்ரீவியஸ் நோடோட நெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெம்போட நெக்ஸ்ட், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படியே விட்டுட்டாலே டெலிட் ஆன மாதிரி தான். ஆனால் இந்த டெம்ப் அப்படின்ற நோடு வந்து மெமரியில் அப்படியே இருக்கும். அதாவது இந்த நோடு வந்து இடத்த ஆக்கியூபை பண்ணிக்கிட்டு இருக்கும், நமக்கு இனிமேல் தேவையில்லை இல்லையா, இதுக்கு மேலே இதை தேவையில்லை எனக்கு, நீ இந்த மெமரியை ஃப்ரீ பண்ணிவிடு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லணும் டெலிட் பண்ணும்போதெல்லாம். அப்போ தான் இந்த மெமரி அது வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃப்ரீ டெம்ப் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இந்த டெம்ப்ன்ற பாயிண்டர் இப்போ நம்ம டெலிட் பண்ண வேண்டிய நோடை தான் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அது எந்த இடத்த பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோ அந்த மெமரி எனக்கு இனிமேல் தேவையில்லை, நீ ஃப்ரீ பண்ணிவிடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்ரீ பண்ணும்போது எப்போவுமே உள்ள பாயிண்டரை தான் கொடுக்கணும். ஸோ நம்ம பாயிண்டரை கொடுத்துட்டு எனக்கு இனிமேல் அது தேவையில்லை ஃப்ரீ பண்ணிவிடுன்னு சொல்கிறோம். நம்ம எப்போவுமே ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே. ஸோ டெலிட்டட் அப்படின்னு ஒரு வேல்யூவோட பிரிண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். எந்த வேல்யூவை நம்ம டெலிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்ல. ஸோ அதனால் இந்த மெமரியை ஃப்ரீ பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா
அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை நம்மளால் எடுக்க முடியாது இல்லையா. ஸோ ஃப்ரீ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெம்பில் என்ன டேட்டா இருக்குன்றதை நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம யூசருக்கு மெசேஜ் சொல்லிடலாம், இந்த டேட்டாவை தான் நான் டெலிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த மெமரியை ஃப்ரீ பண்ணிவிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸாம்பிளை வச்சே யோசித்து டெலிட் மெத்தடை எழுதி முடிச்சிட்டோம். ஓகே, இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒர்க் ஆகுதுன்றதுக்காக எல்லா நேரமும் ஒர்க் ஆகும்னு நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம நிறைய சினாரியோஸ், ஸ்பெஷல் சினாரியோஸ்லாம் யோசித்து பார்க்கணும். குறிப்பாக பவுண்ட்ரி கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆரம்பத்தில் எண்டில் இதெல்லாம் அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. நடுவுலலாம் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு ஆரம்பமும் எண்டும் எப்போவுமே கொஞ்சம் ஸ்பெஷலாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம யோசித்து பார்க்கணும் எல்லா சினாரியோலையும் நம்ம கோட் ஒர்க் ஆகுமா அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பொசிஷன் 0 ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம கோடில் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு. பொசிஷன் 0ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த முதல் பொசிஷனையே டெலிட் பண்ணணும், கரெக்டுங்களா? அப்போது இந்த ஜம்ப் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. பொசிஷனே 0, முதல் கண்டிஷனே எப்படியும் ஃபெயில் ஆயிரும், அது இந்த லூப்குள்ளேயே போகாது. நம்ம டெம்ப் ஈக்குவல் டு ஹெட்டுன்னு தான் ஆரம்பிச்சிருக்கோம், டெம்ப் ஈக்குவல் டு ஹெட்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ எப்படியும் டெம்ப் முதல் நோட பாயிண்ட் பண்ணும். ஓகே, பட் ப்ரீவியஸ் நோடில் எதுவுமே இருக்காது, நம்ம இனிஷியலைஸே பண்ணாமல் வச்சுருக்கோம், அதில் ஒன்றுமே இருக்காது, அதாவது வேலிட் அட்ரஸ் எதுவுமே இருக்காது. ப்ரீவியஸோட நெக்ஸ்ட்டில் போய் டெம்போட நெக்ஸ்ட்டை அசைன் பண்ண ட்ரை பண்ணும், அப்போ ப்ராப்ளம் வரும் இல்லையா. ப்ரீவியஸ் தான் எதையுமே பாயிண்ட் பண்ணவே இல்லையே. ஸோ நம்ம பொசிஷன் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா தனியாக ஹேண்டில் பண்ணிடலாம். நம்ம இன்சர்ட்லேயும் அந்த மாதிரி தான் பண்ணோம். பொசிஷன் ஈக்குவல் டு 0னா தனியாக ஹேண்டில் பண்ணோம். இதுக்கு தனி மெத்தட் ஆல்ரெடி எழுதி வச்சுருந்தோம், தனி ஃபங்க்ஷன். ஸோ அதனால பண்ண முடிஞ்சுது. நீங்களும் டெலிட்டட் பிகினிங்க்கு தனி ஃபங்க்ஷன் தேவைன்னு நினச்சிங்கன்னா எழுதிக்கோங்க, தட்ஸ் நாட் அ பிக் திங். ஓகே, இப்போது இந்த 0th பொசிஷன்லேயே டெலிட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா, டெம்ப் ஈக்குவல் டு ஹெட்டுன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். டெம்ப் இந்த ஹெட்டை தான் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, நமக்கு இந்த ப்ரீவியஸ் நோடு இப்போ தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த நோடு முதல் நோடையே டெலிட் பண்ணணும், பொசிஷன் 0வை. சிம்பிளாக ஹெட்டு இந்த நோடை பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா இதை டெலிட் பண்ண மாதிரி தானே அர்த்தம். ஹெட் இப்போ என்ன பண்ணணும், இதை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு, ஆனால் இந்த நோடை பாயிண்ட் பண்ண வைக்கணும். ஹெட் ஈக்குவல் டு ஹெட்டோட நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டா போதும். ஹெட்டோட நெக்ஸ்ட் நோடு எதுவோ அதை இப்போ புது ஹெட்டாக ஆக்கிடு அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஹெட்டையே டெலிட் பண்ண சொல்கிறாங்க பொசிஷன் 0வை. ஸோ புது ஹெட் என்னவா இருக்கணும், பழைய ஹெட்டோட நெக்ஸ்ட் நோடு தான் புது ஹெட், அவ்வளோதான். இது பண்ணாலே இந்த நோடோட லிங்க் எல்லாம் கட் ஆயிரும். பட் அதுக்காக அப்படியே விடக்கூடாது இல்லையா. ஃப்ரீ டெம்ப் அப்படின்னு சொல்லிடலாம். டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மெசேஜையும் நம்ம பிரிண்ட் பண்ணிடுவோம். இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம திரும்பி போயிடலாம், ஏன்னா நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் இல்லையா. மேற்கொண்டு ப்ரொசீட் ஆகக்கூடாது, நம்ம தான் டெலிட் பண்ணுற வேலையை முடிச்சிட்டோம் இல்லையா. இதை தனி சினாரியோவாக ஸ்பெஷலாக ஹேண்டில் பண்ணியாச்சு. வேணும்னா இதை நீங்கள் தனி மெத்தடாகவே போட்டுக்கோங்க. பில் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். 4, 3 அப்படின்னு 2 வேல்யூவை நான் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆப்ஷன் 4 கொடுத்து டெலிட் பண்ண போகிறேன். பொசிஷன் 1ன்னு கொடுப்போம், டெலிட்டட் 3 அப்படின்னு வந்துருச்சு. டிஸ்பிளே பண்ணி பார்த்தா 4 மட்டும் வருது, கரெக்டாக இருக்குது. இப்போ இதையும் டெலிட் பண்ணி பார்ப்போம். ஆப்ஷன் 4 கொடுத்துட்டு பொசிஷன் 0 கொடுக்கலாம். டெலிட்டட் 4ன்னு வந்துருச்சு. டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம், லிஸ்ட் இஸ் எம்டின்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பவுண்ட்ரி கண்டிஷனில் நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. பிகினிங்கில் டெலிட் பண்ணால் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, எண்டில் டெலிட் பண்ணால் கரெக்டாக ஒர்க் ஆகுதா. அதே மாதிரி தான் இன்சர்ஷன், அப்புறம் லிஸ்ட்டில் ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கும்போது டெலிட் பண்ணால் கரெக்டாக ஒர்க் ஆகுதா. இந்த மாதிரி ஸ்பெஷல் சினாரியோஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. லிங்க் லிஸ்ட்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களா இப்போ நம்ம பண்ண மெத்தட்ஸை எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த கம்ப்ளீட் ப்ரோக்ராமை பார்த்தெல்லாம் காப்பி பண்ணாமல் நீங்களா யோசித்து நான் சொன்னதை ரெக்கலெக்ட் பண்ணி பேப்பர் பென் வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கோடை எழுத ட்ரை பண்ணுங்கள். எல்லா சினாரியோவையும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு. அதை பண்ணி முடிச்சுட்டு இன்னும் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள், வரிசையாக உங்களுக்கு நான் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நீங்கள் தான் ட்ரை பண்ண போகிறீங்க. இவ்வளவா அப்படின்லாம் பயப்படாதீங்க. இது எதுலேயுமே புதுசாக யோசிக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு கிடையாது. ஆல்ரெடி தேவையான லாஜிக் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம எழுதின இன்சர்ட்டட் பிகினிங், டிஸ்பிளே, இன்சர்ட்டட் ஸ்பெசிஃபைட் பொசிஷன், டெலிட், இது 4 தான் முக்கியமான லாஜிக். ஓகேங்களா,
டெலிட்டட் பிகினிங்கையும் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம் இதில். இந்த எல்லா லாஜிக்கையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிங்கன்னா இது எல்லாமே வந்துடும். புதுசாக நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம். நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். டெலிட்டட் பிகினிங் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? இன்சர்ட் அட் எண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆக்சுவலாக அந்த எண்ட் பொசிஷனை கரெக்டாக கொடுத்தா இதுலேயே இன்சர்ட் ஆயிரும். ஓகேங்களா? அந்த பொசிஷனை ஸ்பெசிஃபை பண்ணாமல் எண்டில் நீ இதை இன்சர்ட் பண்ணிடுன்னு சொல்லி ஒரு நம்பரை கொடுக்குறாங்க. நீங்கள் கரெக்டாக இன்சர்ட் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும்? இன்சர்ட்டட் பொசிஷனுக்கு நம்ம ஆல்ரெடி லாஜிக் எழுதியிருக்கோம். இங்கே என்ன பண்ணுறோம்? அந்த பொசிஷனுக்கு முன்னாடி இடம் வரைக்கும் ஜம்ப் பண்ணி வந்து நிற்கிறோம்ல, அப்படி பண்ணாமல் அந்த லிஸ்ட்டோட கடைசி வரைக்கும் போயிட்டு அதுக்கு முன்னாடி இடத்துல வந்து ஜம்ப் பண்ணி நிற்கணும். நீங்கள் கடைசி வரைக்கும் போகிறதுக்கும் நம்ம கோட் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கோம், டிஸ்பிளேல இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபைன் டியூன் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும்? கடைசிக்கு முன்னாடி பொசிஷனில் போய் நிற்கிற மாதிரி பார்த்துக்கணும். லென்த் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ட்ராவர்ஸ் பண்ண தான் போகிறீங்க. இதே கோடு தான் எக்ஸ்ட்ராவாக ஒரு கவுண்டரை வச்சுக்கிட்டு மொத்தம் எவ்வளோ எலிமெண்ட்டுன்னு கவுண்ட் பண்ணிகிட்டே வர போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ லென்த்தும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டெலிட் அட் எண்டும் அதே மாதிரி தான். இந்த இடத்துல நம்ம பொசிஷன் டைம்ஸ் போய் ஜம்ப் பண்ணி நிற்கிறோம்ல, அதே மாதிரி தான் எண்டு வரைக்கும் போயிடணும். இதே லூப்பை நல் வரைக்கும் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஈஸியாக எண்டில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு தனி ஃபங்க்ஷன் எழுதிடலாம். ரீட் அண்ட் அப்டேட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவங்க என்ன பொசிஷன் சொல்கிறாங்களோ அதில் இருக்கிற வேல்யூவை எடுத்து கொடுக்கணும். இப்போ 2வது பொசிஷனில் என்ன இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த டேட்டாவை எடுத்து கொடுக்கணும். ஸோ அந்த பொசிஷன் வரைக்கும் போய் ஜம்ப் பண்ணி நின்றுட்டு இதெல்லாம் எதுவும் செய்ய வேணாம், வெறும் டேட்டாவை எடுத்து பிரிண்ட் பண்ணால் போதும். அதே மாதிரி அப்டேட் பண்ண சொன்னாங்கன்னா அந்த டேட்டாவை மட்டும் மாற்றி விட்டுட்டா போதும். சர்ச் பண்ணுறதும் அதுதான். நீங்கள் ட்ராவர்ஸ் பண்ணி லிஸ்ட்டில் கடைசி வரைக்கும் போக போகிறீங்க. ஒரு தடவையும் நம்ம இங்கே டேட்டாவை பிரிண்ட் பண்ணிடுறோம். அப்படி பிரிண்ட் பண்ணாமல் என்ன செய்யணும்? தேட சொன்ன டேட்டா தான் அதுவா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்து அந்த டேட்டா கிடச்சிருச்சு அப்படின்னா லூப்பை நிறுத்திட்டு இந்த பொசிஷனில் தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இது எல்லாத்துக்குமே பேசிக் ப்ரோக்ராமிங் லாஜிக்ஸ் தான் உங்களுக்கு தேவையே தவிர லிங்க்டு லிஸ்ட்கான லாஜிக் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நீங்களாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் டாபிக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிய போகுது. இதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கோடு கொடுத்துருங்க அப்படின்னு கண்டிப்பாக யாராவது கமெண்ட்டில் கேட்பீங்க. தயவு செஞ்சு அப்படி கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்பூன் ஃபீட் பண்ணணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த கோடிங்கே ஸ்பூன் ஃபீடிங் தான். ஸோ அதனால் இதுக்கு மேலே நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். நான் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் நீங்கள் புரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். முயற்சி மட்டும்தான் பண்ணணும். நீங்கள் எதுக்காக இவ்வளோ உங்களை பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் பண்ண தெரிஞ்சாதான் உங்களால் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் வெப்சைட்டில் போய் ஒரு பேசிக் கொஷினையாவது சால்வ் பண்ண முடியும். அந்த ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இல்லைன்னா இது எல்லாத்துக்கும் கோட் கொடுக்கறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. இந்த எல்லாத்துக்கும் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அதை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக கோடில் சொல்லிடுறேன். இன்சர்ட்டட் பிகினிங் வந்து O(1)ன்னு பார்த்தோம். இன்சர்ட்டட் பிகினிங் கோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூப்பே கிடையாது, ஆரம்பத்திலே தானே இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் ஈஸியாக பண்ணிடுறோம். இந்த மாதிரி லூப் இல்லாத கோடெல்லாம் 99% O(1) டைம் காம்ப்ளெக்சிட்டியாக தான் இருக்கும். ஏன்னா கான்ஸ்டன்ட் டைமில் முடிஞ்சிட போகுது. மற்றபடி எல்லா ஆப்ரேஷனும் நம்ம பண்ணதில் நம்ம லூப் போட்டு வச்சுருக்கோம். லூப் போட்டால் மட்டும்தான் நம்மளால் அந்த ஆப்ரேஷன்லாம் செய்ய முடியும். ஏன்னா லிங்க் லிஸ்ட் அப்படின்றது சீக்வென்ஷியல் டேட்டா ஸ்ட்ரக்சர், வரிசையாக ஒன்றொன்னா தான் ஆக்சஸ் பண்ணிகிட்டே போக முடியும். இது எல்லாத்துலேயுமே லூப் இருக்குது. இப்போ டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா அந்த லூப் கடைசி வரைக்கும் போகுது இல்லையா? அதனால இன்புட் சைஸ் ஏற ஏற இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகி முடிய போகிற நேரம் ஜாஸ்தியாக தானே போகுது. 100 டேட்டா இருந்தால் 100 தடவை ஜம்ப் பண்ண போகிறோம், 1000 டேட்டானா 1000 தடவை ஜம்ப் பண்ண போகிறோம். ஸோ அதனால டிஸ்பிளே ட்ராவர்ஸ் வந்து O(n). இந்த இன்சர்ட் டெலிட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா பொசிஷன் வரைக்கும் தான் நம்ம ஜம்ப் பண்ணுறோம். பட் நம்ம என்ன பண்ணணும்? எப்போவுமே டைம் காம்ப்ளெக்சிட்டிக்கெலாம் வேர்ஸ்ட் கேஸை எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அவங்க கொடுக்குற பொசிஷன் கடைசி பொசிஷனாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ஃபுல் லிஸ்ட்டையும் ட்ராவர்ஸ் பண்ணி போய் தானே ஆகணும். கடைசி பொசிஷனில் இன்சர்ட் பண்ணுறது, கடைசி பொசிஷனில் போய் டெலிட் பண்ணுறது, இதெல்லாம் தான் வேர்ஸ்ட் கேஸ். ஸோ அந்த வேர்ஸ்ட் கேஸை நம்ம எடுத்து பார்க்கும்போது 100 இன்புட்னா இந்த லூப் 100 தடவை ரன் ஆக போகுது, 1000 இன்புட்னா 1000 தடவை ரன் ஆக போகுது. ஸோ அதனால இதெல்லாத்துக்கும் O(n) வருது. ஒரு லூப்னாலே O(n) தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த லூப் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியலாக போகுது. அப்படியே வரிசையாக ஒன்றொன்னா எடுத்துகிட்டே தானே போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு லீனியராக போகிற லூப் வரிசையாக சீக்வென்ஷியலாக போகுது அப்படின்னா அப்போ O(n) தான் இருக்கும். வேறு சினாரியோலாம் நம்ம
வேறு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு புரியும், வேறு அல்காரிதம்லாம் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வரிசையாக தான் லிஸ்ட்டில் போயிட்டே இருக்கோம். ஸோ அதனால இந்த லூப்க்கெலாம் O of n ஆகுது. இப்போ இந்த கோடை ஒரு ப்ராப்பர் சிபிபி கோடாக எப்படி மாற்றுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதே எக்ஸாக்ட் கோட் சிபிபிலையும் ஒர்க் ஆகும். ஏன்னா சிபிபின்றது என்ஹான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் சி தானே. ஸோ சியில் அலோவ் பண்ணுற எல்லாமே சிபிபியில் நம்மளால் பண்ண முடியும். உங்களுக்கு எக்ஸாம்க்காக படிக்கிறீங்க அப்படின்னா காலேஜ்லலாம் ஓகேனா இது ஈஸியாக இருக்குன்னா இதே யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த மாதிரி ஒரு கோடை சிபிபியில் எழுதினோன்னா அது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்க்கு பண்ணுற துரோகம் மாதிரி. ஏன்னா அதில் இருக்கிற கிளாஸ் ஆப்ஜெக்ட் இந்த ஃபீச்சர்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு நூடுல்ஸ் மாதிரி கோடு எழுதி வச்சுருக்கோம். நம்ம ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் அப்படின்னாலே ஸ்பெகட்டி கோடு தான். இதை ரீயூஸ்லாம் பெருசாக பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும் நமக்கு. ஸோ அதனால எப்படி ஒரு ப்ராப்பர் சிபிபி ப்ரோக்ராமாக மாற்றுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பட் இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நான் ப்ராப்பர் சிபிபி கோடாக சொல்லி கொடுக்க போகிறேன். உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்ஸை நீங்கள் எல்லாத்துக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்கன்னா இதே கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. சில சிம்பிளான சேஞ்சஸ்லாம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த ஃபைலை .cpp சேவ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ரக்ட் அப்படின்னு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், printf scanf எல்லாம் cout cன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அந்த சிம்பிள் சேஞ்சஸ்லாம் நான் சொல்லலை. முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இப்போ நம்ம எழுதின மெத்தட் எல்லாத்தையும் ஒரு கிளாஸ்க்குள்ளார போட்டுடலாம். லிங்க்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்கோம்ல ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ்க்குள்ளார பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸாக கொடுத்து வச்சிடலாம். ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷன்ஸை மட்டும் நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஹெட்டையும் தூக்கி நம்ம இந்த கிளாஸ்லேயே கொடுத்துடலாம். அவ்வளோதான். இது பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பாருங்கள். மெயின்குள்ளார நம்ம இந்த லிங்க்டு லிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். list1 அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே இன்வோக் பண்ணும்போது list1.insert at beginning, list1.display ஆப்ஜெக்டை வச்சு நம்ம இன்வோக் பண்ணுறோம். இந்த ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணதுனால நம்ம கோட் ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக மாறியிருக்கு. லிங்க்ட் list1 நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு லிஸ்ட்டு தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த லிஸ்ட்டில் நம்ம வேணுன்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம். எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் லிங்க்டு list2ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி தனி லிஸ்ட்டு, அது தனி லிஸ்ட்டு, அதுக்கு தனியாக ஹெட் இருக்க போது அதில் தனியாக நீங்கள் எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எவ்வளோ லிஸ்ட்டு வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். அதிலெல்லாம் தனித்தனியாக நீங்கள் வேல்யூஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது பெரிய அட்வான்டேஜ் இல்லையா? இந்த கிளாஸையும் இந்த ஸ்ட்ரக்சரையும் சேர்த்து நீங்கள் தனி ஃபைலில் கொடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அப்போது அதை நீங்கள் ரொம்ப சூப்பராக உங்களோட ப்ராஜெக்டில் எங்கே வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் வச்சுட்டு அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாலாம் நம்மளால் பண்ணவே முடியாது. இந்த ஸ்ட்ரக்டையும் நீங்கள் கிளாஸ்னு போடணுன்னா போடலாம். பட் அதனால் ஒன்றும் பெரிய அட்வான்டேஜ் இல்லை. இதுக்குள்ளே தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் இது ஸ்ட்ரக்டுனே இருந்துட்டு போகட்டும். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. நான் இதை ரன் பண்ணால் எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. சில சினாரியோஸ் தான் நான் செக் பண்ணேன். பட் பெருசாக பிரச்சனை வரலாம் வாய்ப்பு இல்லை. நீங்கள் வேணால் எல்லா சினாரியோவையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இதுக்கு மேலே நான் சிபிபியாக எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல போகிறதில்ல. நம்ம எழுத போகிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்குள்ளே கொடுத்து வச்சுட்டு அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இன்வோக் பண்ண போகிறோம். அவ்வளோதான். வேறு எந்த பெரிய சேஞ்சுமே கிடையாது. எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சருக்குமே நீங்கள் இதே அப்ரோச்சை ஃபாலோ பண்ணிக்கலாம்.